பாகிஸ்தான் தலைவர்களை பாகிஸ்தான் மக்கள் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்ன நல்ல ரிலேஷன்ஷிப்ல டொனால்ட் ட்ரம்ப் கூட இருக்கீங்க, இந்தியாவை பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஃபெயில்டு மார்ஷல் அசீம் முனிரை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பாகிஸ்தான் நெதர்லாண்டில் இருக்கிற ஹாக் நகரத்தில் இருக்கிற பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போய் ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை பட்டிருக்காங்க இந்தியா கிட்ட. அதையும் தாண்டி பாகிஸ்தான் இராணுவம் அப்படின்றது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக மாறிடுச்சு. பாகிஸ்தான் ஆர்மி ஹேஸ் பீயிங் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு அவங்களினுடைய இராணுவ அமைச்சர் காவாஜா ஆசிஃபே சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்தியா அமெரிக்க ட்ரேட் டீலில் இந்தியாவுக்கு டாரிஃப் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளோ சொல்லியிருக்காரு அப்படின்னா 18%. அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற இந்திய பொருளுக்கு. ஆனால் அதுவே பாகிஸ்தானுக்கு 19%, இந்தியாவுக்கு 18%. ஆனால் இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நல்ல உறவு அப்படின்றது இல்லை. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயத்தில் கூட டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்தியா நம்மளை விட 1% வரியை கம்மியாக டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்சியாளர்கள் ஷபாஸ் ஷெரீஃப், இந்த அசீம் முனிர்லாம் என்ன பண்ணுதாங்க அப்படின்னு பாகிஸ்தான் மக்கள் அவங்களினுடைய ஃபெயில்டு மார்ஷலையும் பிரைம் மினிஸ்டரையும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கடந்த ஒரு வருஷமாகவே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும், குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ரொம்ப நல்ல உறவு இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஃபேமிலியினுடைய அந்த பிட்காயின் சார்ந்த பிஸ்னஸில் அசீம் முனிர் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன, அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை திறந்து விடுறது என்ன அப்படின்னு அமெரிக்காவுக்கு ரொம்ப தாராளமான விஷயங்களை பாகிஸ்தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்தியா பாகிஸ்தானை விட 1% வரியை கம்மியாக நெகோஷியேட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள்லாம் ஏன் பாகிஸ்தான் ஆட்சி பண்ணுதீங்க அப்படின்ற அளவுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை மிகப்பெரிய அளவுக்கு கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம், இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹாக் நகரத்தில் ஒன்று இருக்குது. அங்கே போய் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிந்து நதி நீரை இந்தியா திறந்து விட மாட்டேங்காங்க, தண்ணியை அதிகமாக திறந்து விடுதாங்க, இல்லைனா திறந்தே விட மாட்டேங்காங்க, தயவு செஞ்சு அந்த ஹைட்ரோலஜிக்கல் டேட்டாவை இந்தியாவை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிர்வாதம் வைக்காமல் இந்த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் தலையிடுறதுக்கு எந்த விதமான உரிமையோ அதிகாரமோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தான் தலையில் ஒரு மிகப்பெரிய இடியாக இறங்கியிருக்கு. ஏன்னா இந்த சிந்து நதியை நம்பி தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 80% விவசாய நிலங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ பாகிஸ்தான் நீங்கள் எப்போ தீவிரவாதத்தை கைவிடுதீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சிந்து நதியை தருவோம் அப்படின்னு இந்தியா உறுதியோடு இருக்கிறதுனால இதில் எந்த சர்வதேச சக்தி தலையிட்டாலும் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துக்குள்ளே மீண்டும் இந்தியா வராது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடுற வரைக்கும் இதே நிலை தான் தொடரும் அப்படின்னு இந்தியா இந்த விஷயத்தில் உறுதியாக இருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த சிந்து நதி சார்ந்த ஹைட்ரோலாஜிக்கல் ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் தகர்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்களை மறைமுகமாக பரப்பி விடுதாங்க. ஆனால் அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இஸ்லாமாபாத், பாகிஸ்தானுடைய தலைநகரம் இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அது சார்ந்த பல விஷயங்களை பாகிஸ்தானுக்கு பல இடங்களில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்தியாவுடைய இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் கன்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பாகிஸ்தான் போனாங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஆனால் இன்னைக்கு பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போய் இந்தியா கிட்ட அங்கே வச்சும் மிகப்பெரிய அசிங்கத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் இராணுவ அமைச்சரனுடைய பாகிஸ்தான் இராணுவத்தின் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பேச்சு. அதாவது இந்த பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க ஒரு 12-13 டிஸ்ட்ரிக்டை பாகிஸ்தானில் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஆயுதமேந்தி போராடக்கூடிய அமைப்பு. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பலோச்சிஸ்தான் தனிநாடாக ஆகணும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த அமைப்பு அதாவது ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 12 டிஸ்ட்ரிக்டை ஒரு ஆயுதமேந்தி அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய அமைப்பு முழுசாக கண்ட்ரோலில் எடுக்காங்க அப்படின்னா அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படின்றத நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி ஒரு விஷயம் தான் பாகிஸ்தானில் நடந்திருக்கு. பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய 13 மாவட்டங்களை பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க.
அந்த கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்ததை பற்றி பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் காவாஜா ஆசிஃப் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கிட்ட பாகிஸ்தான் ராணுவத்தை விட அதிநவீனமான ஆயுதம் இருக்குது, எங்களை விட விலை அதிகமான ரைஃபிள்ஸ் அவங்க பயன்படுத்துதாங்க, பாகிஸ்தான் ஆர்மியை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக மாறிட்டாங்க இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சமாளிக்கிறதுல. ஏன்னா பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானினுடைய 40% ஜியோகிராஃபியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி. மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்குது. மக்கள் அடர்த்தியாக இருக்கிற நகரத்தை சமாளிக்கிறத விட இந்த பலூச்சிஸ்தானை சமாளிக்கிறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பி தள்ளியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இராணுவமாக இருந்தாலும் சரி, பல விஷயங்கள்லாம் அவங்க நாட்டுக்கு உள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் ரொம்ப பலவீனமாக தான் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை இந்தியா கூட கம்பேர் பண்ணி தான் அவங்க காம்படிட்டராக இந்தியாவை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு காம்படிஷனே கிடையாது. ஆனால் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வரி கம்மியான நமக்கு கூடவே நம்ம அரசாங்கம் எவ்வளோ பெரிய தோல்வியுற்ற ஒரு அரசாங்கம் அப்படின்னு இன்றைக்கி பாகிஸ்தான் அரசாங்கத்தை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் அவங்களுடைய மக்களுக்கு பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் வீதிக்கு வந்து அவங்க நாடு உண்மையாகவே எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத அவங்க மக்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த காலம் அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.